எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி தான் செய்ய போகிறோங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பாருங்கள், நான் நிழல்லையே 3 நாளாக காய வச்சு இந்த மாதிரி காய வச்சுருக்குறேங்க. வெயிலில் வைக்கலைங்க, நிழல்லையே தான் காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது ஒரு பவுல் எடுத்துருக்குறேங்க. சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். உளுந்து பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. கொத்தமல்லி 1.5 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. துவரம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. மிளகு 1 ஸ்பூனுங்க. சீரகம் 1 ஸ்பூனுங்க. வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாங்க. இப்படி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேன். பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகா சேர்த்தணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம போடுறதுக்கு பெருங்காய பொடி எடுத்துருக்கோங்க. அது 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இவ்வளவு தாங்க. இப்போ நம்ம இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆயில் சேர்த்தாமல் இதை வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. பருப்புகள்லாம் வறுத்துக்கலாங்க. உளுந்து பருப்புங்க, துவரம் பருப்புங்க, கடலைப்பருப்பு, இந்த 3 ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க. பாருங்கள், வறுபட்டுருச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. முருங்கைக்கீரை வறுத்துக்கலாங்க. இது நல்ல ட்ரை ஆகி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம மிக்சியில் போடுறதுனால நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அரைப்படும். நல்லாவே மிக்சியில் அரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த ஒரு பவுல் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் எப்படியும், அதனால் நம்ம சூடு பண்ணிட்டோம்னா அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடுங்க. இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் வரணுங்க. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. மற்ற சாமானெல்லாம் வறுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. அஞ்சது மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மிளகு சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த பூண்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. தனியாக சேர்த்துக்கலாங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறோங்க, அது நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை இறக்கிடலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. கீரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் குறை நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைக்கணும்னு அரைச்சிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டுங்க நம்ம இது கூட பெருங்காய பவுடர் சேர்த்தணுங்க. அது சேர்த்து கலக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி வச்சு நம்ம எப்படி சாதம் தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் எடுத்துருக்குறேங்க. கடுகு, பருப்புங்க, கடலைப்பருப்பு, பருப்பு சேர்த்துக்கலாங்க. காய் ஃப்ளேவருக்கு வேண்டி கொஞ்சம் கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சாதத்துக்கு இது கூட சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாங்க.